மாலை நேரம். வீட்டு மாடியில் குளிர்ந்த காற்று வீசியது. 50 வயது பாட்டி லக்ஷ்மி ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தாங்க. அவங்களுடைய 10 வயது பேத்தி நித்யா கைபேசியை பார்த்து கொண்டே பாட்டியின் அருகில் வந்து உட்கார்ந்தாள். பாட்டி, இந்த போன் இல்லாம நாம வாழ முடியாத மாதிரி இருக்கே, முன்னாடி எப்படி இருந்தது என்று நித்யா கேட்டாள். பாட்டி சிரிச்சாங்க. அதுதான் இன்று நான் சொல்ல போற கதை. அறிவியல் எப்படி உலகத்தை மாற்றுச்சு என்ற கதை. நான் உன் வயசுல இருந்தப்போ என்று பாட்டி தொடங்கினாங்க. ஒரு போன் கூட எல்லாருக்கும் கிடையாது. கடிதம் எழுதினாதான் தகவல் போகும். ஒரு செய்தி செல்வதற்கே நாட்கள் ஆகும். அடடா என்று நித்யா வாயை திறந்து பார்த்தாள். ஆனா இப்போ பாரு, நீ ஒரு மெசேஜ் அனுப்புனா அது செகண்ட்ஸ்ல உலகத்துல எங்க இருந்தாலும் சென்று சேரும். இதுதான் அறிவியலின் அதிசயம். பாட்டி, இன்னும் என்ன சேஞ்சஸ் இருக்கு என்று ஆர்வமாக கேட்டாள் நித்யா. நிறைய இருக்குடா என்று பாட்டி அவளது கையை பிடித்து கொண்டு பேசினாங்க. முன்னாடி டாக்டர்ஸ் கிட்ட போனாலே பயம் இருக்கும். ஆனா இப்போ மருத்துவ அறிவியல் ரொம்ப வளர்ச்சி அடைந்திருக்கிறது. பெரிய பெரிய நோய்களையும் சரி பண்றாங்க. மனிதன் இதயத்தையே மாற்ற அளவுக்கு முன்னேறிட்டான். வாவ் என்று நித்யா கண்கள் பெரிதாகின. அதுக்கு மேல பாட்டி மெதுவாக வானத்தை நோக்கி பார்த்தாங்க. மனிதன் நிலாவுக்கும் போயிட்டான். விண்வெளியில் சேட்டலைட்ஸ் வச்சு உலகத்தையே கனெக்ட் பண்ணிட்டான். பாட்டி, நாம ஸ்பேஸ்க்கு போக முடியுமா என்று நித்யா உற்சாகமாக கேட்டாள். நிச்சயமாக முடியும். நீ படிச்சா, முயற்சி பண்ணா நாளைக்கு நீயே ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம் என்றாள் பாட்டி பெருமையுடன். நித்யா சிரித்துக்கொண்டே, பாட்டி, இவ்வளவு எல்லாம் சயின்ஸ் பண்ணிருக்குன்னா நாம ரொம்ப லக்கி இல்லையா என்றாள். பாட்டியின் கண்களில் ஒரு மெதுவான உணர்ச்சி. ஆம், ரொம்ப லக்கி தான். ஆனா ஒரு விஷயம் மறக்க கூடாது என்றார். என்ன பாட்டி? இந்த அறிவியல் நமக்கு உதவணும், நம்மை ஆளக்கூடாது. போன் நல்லது, ஆனா அதுல மட்டும் மூழ்கி போக கூடாது. டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், அதுக்கு அடிமையாக கூடாது. நித்யா சற்று யோசித்தாள். பாட்டி, நான் இனிமேல் போன் யூஸ் பண்ணுவேன், ஆனா படிப்புக்கும் டைம் கொடுப்பேன், நியூ திங்ஸ் லேர்ன் பண்ணுவேன் என்றாள். பாட்டி மகிழ்ச்சியாக அவளை அணைத்தாள். அதான் எனக்கு வேண்டியது. அறிவியல் நம்மை உயர்த்தணும், நம்ம வாழ்க்கையை அழகாக்கணும். மாலை வானத்தில் நட்சத்திரங்கள் மின்ன ஆரம்பித்தன. அந்த மாடியில் லக்ஷ்மி பாட்டி தனது அனுபவத்தையும் அறிவையும் பகிர்ந்தாங்க. அவருடைய பேத்தி நித்யா அதை ஆச்சரியத்தோடு ஏற்றுக்கொண்டாள்.